ஹாய் என்னோட ஆர்மிஸ், வெல்கம் டு எல்எட்ஸ் டேவல் சேனல். நான் அவங்க எவல் பேசுகிறேன்டா. இப்போ நம்ம மோதலா காதலாங்கிற எபிசோட் 4 தான் பார்க்குறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போதான் உங்களுக்கு இந்த பாட்டு என்ன தெரியும். சரி வாங்க, நம்ம லாஸ்ட் பார்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் வந்து உங்கள் வீட்டுக்காக வந்திருப்பாங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து அவங்கள கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண அது மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சரிப்பீங்க, வண்டியில் ஏற்றிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சிருந்தோம். சரி வாங்க, நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களை வண்டிக்குள்ள ஏத்துவாங்க. அப்ப நீங்க சொல்லுவீங்க, நான் கூட நீங்க பெரிய மாஃபியா கிங்னு நான் நினைச்சேன், பட் நீங்க அப்படியெல்லாம் கிடையாது, நான் நினைச்சு நீங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னு கேட்பாங்க. நான் வந்து ஒரே நாள்ல நீங்க என் வீட்டெல்லாம் கண்டுபிடிச்சு வந்துருவீங்கன்னு நினைச்சேன், பட் நீங்க 1 வீக் டைம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு அப்புறம் நீங்க போய் கார்ல ஏறிடுவீங்க. பியூட்டிஸ்ல பாப்பாங்க, என்னது அப்படிங்கிற பார்த்துட்டு அவங்களும் இவ்வளவு சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற ஏறுவாங்க. அண்ட் இப்ப கார் போயிட்டு இருக்குடா. ஸோ இப்போனா டேரெக்டாக வந்து நம்ம சவுத் கிடைக்கல அங்கே தான் காட்டுறாங்க. ஸோ இப்போ அவங்களெல்லாம் இறக்கிட்டு வராங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் அவங்க கூட வந்து இங்கே வந்திருப்பீங்க அவங்க வீட்டுக்கு. உங்கள் அம்மா அப்பா அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. பிகாஸ் இதே இடத்துல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. சரி வாங்க அப்படின்னு நம்ம போகலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நீ எங்க ரூம்ல தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் நீங்க வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து மேடை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு தனி ரூம் காட்ட சொல்றாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா இவங்க ரூமுக்கு பக்கத்து ரூம் தான் உங்க ரூமு. அப்ப நீங்க ஓகேன்னு சொல்லிட்டு போறீங்க. பட் நீங்க எந்த லக்கேஜும் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டீங்க. ஸோ நீங்க ஓகேன்னு சொல்லிட்டு போறீங்க. போனே இப்ப ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேபன் முடிச்சுட்டு இருப்பீங்க. ஓகே ஃபைன் சொல்லிட்டு அங்க இருப்பீங்க. பட் உங்களோட இப்ப என்ன தாட்னா இங்க இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தாட்டு. ஸோ இப்படி ஒரு 1 hour ஸ்கிப் ஆகுதான். இப்போ நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா அங்கிருந்து எஸ்கேப் ஆகும்னு சொல்லிட்டு உங்க போன் எடுத்து பாத்தீங்கன்னா அக்னிக்கும் ஆலியா 2 பேருக்குமே வந்து கால் பண்ணிருப்பீங்க. ஸோ 2 பேருக்கு கால் பண்ணி என்ன செய்ய, நான் இப்ப வந்து நீங்க தப்பிச்சாகும். ஸோ வெளியே வண்டி வந்து நிக்கணும். வண்டி வந்து அடுத்த நிமிஷமே நான் இங்க இருந்து எப்படியே தப்பிச்சு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லா பிளானுமே அங்க போயிட்டு இருப்பீங்க. ஓகே, நம்ம அந்த என்ன பிளானுங்கிறது அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே 1/2 hour கட் ஆகுது. ஒரு 1 hour ஸ்கிப் ஆகுது. 1 hour கழிச்சு வந்துட்டு பியூட்டிஷியன் மேலே வந்து பார்ப்பாங்க உங்க ரூமுக்கு. அங்க பார்த்தா நீங்க அந்த ரூம்லயே இருக்கவே மாட்டீங்க. எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு, எங்க போனானே தெரியல. ஸோ இது இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போன சொல்லிட்டு உடனே பாடி கார்ட்ஸ் அலர்ட் பண்ணுவான். அந்த ரூம்ல இருந்து பார்ப்பாங்க, பால்கனியாலே குதிச்சிருக்கலான்னு பார்த்தா பால்கனி அவங்க புட்டி இதை சாத்திருப்பாங்க. ஸோ அதுவுமே சாத்திதான் இருக்கு, ஓப்பன் ஆகல. ஸோ அங்க வந்து ரோப் போட்டு தப்பிச்சிருக்கான்னு பார்த்தா ரோப் இல்லை. அப்ப எப்படி தப்பிச்சான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தேகமாவும் இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல வந்து இருப்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்க. அந்த சிசிடிவி கேமரால பார்த்தா நீங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரெக்கார்ட் ஆயிருப்பீங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மறைஞ்சு மறைஞ்சு போற மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஸோ அவங்க பார்த்துட்டு இது இங்கதான் போறோம் அப்படின்னு பார்த்துருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஆயிருக்காது. ஏன்னா அவங்க ஃபுல்லா சுத்தி கேமரா வச்சிருப்பாங்க. பட் நீங்க ஒரே ஒரு கேமரா தான் ரெக்கார்ட் ஆயிருப்பீங்க. மத்த எதுலயுமே ரெக்கார்ட் ஆயிருக்க மாட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கேமராஸ் கிட்ட வச்சிருப்பாங்க. அதுல ஒண்ணுலதான் ரெக்கார்டு சுத்தி வச்சிருக்காங்க. ஆனா இது எப்படிதான் மொத்தல ரெக்கார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள அந்த வாசலுக்கு பாத்தீங்களா, அந்த இதுல பார்த்தா அந்த சிசிடிவில பார்த்தா அதுல நீங்க ரெக்கார்ட் ஆகல. பேக் கேட் ஒண்ணு இருக்கும், அங்க பார்த்தா அங்கேயும் நீங்க ரெக்கார்ட் ஆகல. அண்ட் சிவர் இருக்கும்ல, அந்த பால்க்கு அதுல பார்த்தா அதுலயும் நீங்க ரெக்கார்ட் ஆகல. அந்த சைடு நீங்க போயிருக்கீங்க, அது ஒண்ணு மட்டும் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஏதாச்சும் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்குமா. ஓகே, இப்படிதான் வெளியே போய் எஸ்கேப் ஆயிருப்பா, ஏன்னா அவ அவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து கார்ல எடுத்துட்டு வந்து வருவாங்க. கார்ல எடுத்துட்டு போலாம் அப்படி சொல்லி பார்ப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஜேக்கு வந்து இது பண்ணுவாங்க, ஐயாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிப்பாங்க. என்னடா சேர்த்துன்னு பார்க்கும்போது மறந்துடாதீங்க, அவளோட அம்மா இப்ப நம்ம கையில, பேரண்ட்ஸ், அவ குடும்பம், அந்த குழந்தைங்க சொல்லிட்டு எல்லாரும் நம்ம கையில தான் இருக்காங்க. ஸோ இங்கதான் வந்தோம், வேற வழியே இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ ஆரம்பம் ஸ்மித் பண்றாங்க. ஓகே எனக்கு புரிஞ்சு அப்படின்னு மண்டையாட்டிட்டு அவர் உடனே வந்து எல்லாருமே சோஃபால உட்காந்து ஜாலியா பாத்தீங்கன்னா இது வைன் வந்து ஒத்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பாடி கட்சியில பாக்குறாங்க என்ன இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஜேகே தான் உங்களுக்கு வந்து கால் பண்றாரு. ஸோ நீங்க யார் இது அப்படின்னு பாக்குறீங்க, அன்னோன் நம்பரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னா நீங்க ஒரு கார்ல போயிட்டு இருக்கீங்க. உங்க அம்மாவை தேடணும், உங்க பேரண்ட்ஸை தேடணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து இப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஓகேன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி காதல் உங்களுக்கு தெரியும். ஓகே முதல் இவ்வளவுதான் இருக்கும், அட்டன் பண்ணி காதல் இருக்கிறீங்க. அப்ப அங்க வந்து இன்னும் 1/2 hourல நீ இந்த மேன்ஷன்ல இருக்கணும், இல்ல அங்க இருக்கிறவங்களோட ஒவ்வொரு தலை சதுரம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டு வாய்ஸ் வந்து கேக்குது. நீங்க வந்து ரொம்ப ஷாக் ஆயிருப்பீங்க, என்னடா இது அப்படின்னு. அண்ட் அதோட அந்த
ஃபோன் கால் கட் ஆயிரும். சரி நீங்க பார்த்துட்டு உடனே வந்து டைவர்ட் வந்து ஆனா வண்டி டர்ன் பண்ணுங்க அப்படிங்க. என்ன மாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க இப்படி சொல்றீங்க. இப்படி சொன்னேன் ஏன்னாச்சும் அது கன்ஃபார்ம் செக் தான், எனக்கு நல்லா தெரியும் அவனோட வாய்ஸ். அண்ட் தென் அவன்கிட்ட தான் இருக்காங்க. ஆஃப் அன் ஹவர் நம்மளால அம்மாவால காப்பாற்ற முடியாது, பேரண்ட்ஸ் யாரையும் காப்பாற்ற முடியாது. அவன் எங்க தேடி பிப்புன்னு 1 hour ஆயிடும். அதனாலதான் அவன் ஆஃப் அன் ஹவர் தான். ஸோ நம்ம போய் ஆகணும், வேற வழியில பரவாயில்ல எப்படி இருந்தாலும் பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அண்ட் தென் ஓகே சைடு அந்த மேன்ஷன் பேர் வந்து கார் வந்து ஒரு 15 minutes வந்து நிக்குது. ஸோ நீங்க வந்து உள்ள வந்து நடந்து வரீங்க. ஸோ பிடிஎஸ் வந்து உங்களை பாக்குறாங்க, நீங்களும் பாக்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம காண்டு, உங்களுக்கு நீங்க முறைச்சுக்கிட்டே தான் வரீங்க நடந்து. ஸோ அவங்கள பார்த்துட்டு நம்ம ஜீவன் பத்தி எந்திரிச்சுன்னா கிளாப் தட்டுவாங்க. கிளாப் தட்டி வாவ் 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 பேபி கேர்ள், என்ன எங்ககிட்ட இந்த எஸ்கேப்பா. ஆனா அவங்க சொல்லணும்டி, ஒரு பெரிய தில்லாலங்களைதான் பாத்துக்கோ, பெரிய ஆளு தான். எங்களோட 10 cameras ஒரே ஒரு கேமரா, அது என்னது, அதுவும் நாங்க செவத்துல வைக்கல, வேற ஒரு இதுல வச்சிருந்தோம். அதுல சொல்ல மாட்டோம்னா அங்க இருந்து நீ லைட்டா அதுவும் நடந்து போன மாதிரியே இருக்குது, தவிர மொத்த எதுலயுமே ரெக்கார்டா, மொத்த 9 கேமராஸ் ரெக்கார்ட் ஆகலன்னா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப. அதுல ரெக்கார்ட் ஆகாம இங்க தப்பிச்சு போயிருக்க. என் ஜேகேக்கு ரொம்ப முள்ள இருக்கு, அதனால அவங்க உடனே வரைச்சிட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மி சொல்றாங்க. நீங்க முறைச்சுக்கிட்டு இப்ப உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அப்ப நம்ம வந்து ஜேகே சொல்றாங்க, வேற ஒண்ணு இல்ல பேபிகள், என்ன நீ கல்யாணம் பண்ணணும், உனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, உனக்கு நாங்க ஆப்ஷன் தரவே இல்லை பாத்துக்கோ, ஜஸ்ட் டூ வாட் ஐ சே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்றாங்க. நீங்களும் கட்டஃபிலே அப்படிங்கிற சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் நீங்க சொல்லுங்க பாரு, தேவையும் என் ஃபேமிலியில இதுல இழுக்காத, அப்புறம் பின்விளைவு மோசமா இருக்கும் அப்படிங்களா. அப்ப நம்ம ஆரம்பிச்சிடுறாரு, மோசமாவா, ஹே நீ தாண்டி இங்க அனுபவிக்க போற மோசமான எதிர்காலம் உனக்குதான் காத்துட்டு இருக்கு, ஜஸ்ட் எங்க கல்யாணம் மட்டும் பாரு, உனக்கு நாங்க நரகம் நான் என்னன்னு காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றாரு. நீங்க வந்து இப்படியே பாக்குறீங்க. அண்ட் தென் வந்து வந்து எல்லா பாடி காட்சிட்டு கண் காட்டுவாங்க, எல்லா பாடி காட்சும் அங்க வந்து போயிடுவாங்க. அண்ட் தென் நீங்க அப்படியே நைஸா ஓடிடலாமான்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து போகணும் பிளாக் பண்ணிடுவாங்க. பிளாக் பண்ணிட்டு நம்மளுக்கு நாளைக்கு மேரேஜ் நாங்க பண்ணலாம், நாங்க முடிவு பண்ணிட்டோம், பிகாஸ் நீ இப்படி ஓட பாத்துட்ட. சோ நாளைக்கு ஓட மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்குது, சோ மேரேஜ்க்கு முன்னாடி எல்லாமே அவர் ரிஹர்சல் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நீங்க வாட் அப்படின்னு அப்ப வந்து ஆமா அவ பேர் என்ன, அக்னி. அக்னி என்ன சொன்னானா, லவ் பண்ணா கிஸ்ஸு அதெல்லாம் பண்ணலாம் தானே சாப்பிடு, அது லவ் பண்றவங்களுக்கு ஒன்னம்பத்தி ஆளும் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. நாளைக்கு இந்த டைம்க்கு நீ எங்க கொண்டாட்டி, நாங்களும் உங்க புருஷங்க, சோ நம்மளுக்குள்ள இதெல்லாமே பண்ணலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வராரு நம்ம ஜிம்மின்னு. நீங்க வந்து ஜிம்மினை பார்த்து சிரிக்கிறீங்க. என்னன்னு கேக்குறேன், டேய் என்னடா பெருசா வந்து என்னமோ அவளை லவ் பண்ண அப்படி அப்படின்னு, இப்ப நம்ம வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க, இப்ப என்னமோ வந்து என்கிட்ட வந்துட்டு இருக்கேன், சரி அப்ப நீ அவளை லவ் பண்ணலாம், அப்போ நடிப்பா அப்படின்னு நீங்க சிரிக்கிறீங்க. ஜிம்மிக்கு சமக்கம் நெக்க ரொம்ப டைட்டா பிடிச்சு, என்ன ரொம்ப ஓவரா பண்ற, என்னடி நாங்களே விசாரிச்சோம், அதுல எங்களுக்கு தெரியுமா, இந்தியன்ஸ் வந்து உயிரே போனாலும் பொண்ணுங்க வந்து இது பண்றது ப்ரொடெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்குது, அவங்க வேர்ஜின் கர்ப்பத்துக்கு, அதையோட நாங்க எடுத்தோம்னா எப்படி இருக்கும், அதுதான் அவங்க உங்களுக்கு கொடுக்குற தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்றாரு. உங்களுக்கு வந்து ஷாக் ஆயிரும், என்னடா இப்படி பேசுறாங்க அப்படின்னு. நீங்க உங்களுக்கு லைட்டா பயம் இருக்குது, பட் அதை வெளியே காட்டிக்கல. சோ நீங்க என்னடா ரொம்ப ஓவர் பண்ற அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வீக் பத்தின உங்களை வந்து வீடு வந்து உங்களுக்கு கிஸ் பண்ண ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அக்ரெசிவா கிஸ் பண்ணுவாரு. உங்களுக்கு வந்து பேர் பண்ணி ரொம்ப ரொம்ப மூச்சு போட்டு லிப்ஸ் போட்டு கடிக்கிறது வந்து பண்றது, விட்டா இன்னும் 2 நிமிஷம் விட்டா அவங்களோட வீடே ஆயிரும் போல லிப்ஸ்ல இருந்து. நீங்க உடனே ரொம்ப ஃபோர்ஸால புஷ் பண்ணிட்டு அப்படி ஒரு முறைச்சிட்டு நீங்க அங்க போறீங்க. சோ நீங்க ஒரு 3 steps எடுத்து வச்சிருப்பீங்களா. நம்ம ஜேகே என்ன பண்ணுவாருன்னா, உங்களோட அந்த முந்தானி இருக்கும் பாத்தீங்களா, நீங்க 1 feet தான் போட்டிருப்பீங்க, அந்த முந்தானி போய் நல்லா பிடிச்சு போயிருப்பா, உங்களுக்கு அது போல. ஏன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் வேகமா நீங்க போகணும் அப்படின்னு நினைச்சாலும் இழுத்தாலும், ஏன்னா கிரிப் பிடிச்சிருக்காருல, இழுத்தாலும் பாத்தீங்கன்னா உங்க முந்தானி வந்துடும், அந்த பின்னு வச்சிருக்கிறது வந்து பிஞ்சிரும் தானே. சோ அந்த முந்தானி வந்துச்சுன்னா சாரி வந்து ஃப்ரண்ட் ஃபுல்லா இதாயிரும். சோ அதனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே நிப்பீங்க. அவன் அப்படி ஒரு இழுப்பான உங்ககிட்ட, நீங்க அப்படி வந்து அவங்க கிட்ட போயிருவீங்க. நீங்க போய் நிப்பீங்களா, அப்போ வந்து நம்ம ஜெயிக்க என்ன பண்ணணும், ஓ புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
சொல்லிட்டு ஒரு ஸ்மெட் பண்ணுவான். பிடிஸ் எல்லாமே என்னடா அப்படின்னு பாப்பாங்களா, அப்ப அவன் வந்து கையை கட்டுவான். சோ அதுல முந்தானியை பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியும். ஓகே நீ ஏன்னா வந்து நீங்க கரெக்டா இது பண்ணீங்கன்னா அந்த பின் இருக்கு பாத்தீங்களா, சோ அந்த சைடு உங்க கையை வந்து 2 கை வச்சு அந்த சைடு இல்ல கிரிப்பா பிடிச்சிருப்பீங்க. என்னதான் ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தாலும் பிய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்க கிரிப் பிடிச்சிட்டு இருப்பீங்க. சோ அதை வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு கெஸ் வந்துருச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அவங்கள வந்து கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நீங்க வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பண்றீங்க. அப்ப வந்து நம்ம ஜின் என்ன பண்றாங்க, அவங்க அப்படியே லிஃப்ட் பண்ணிடுறாங்க. நம்ம அந்த மூட்டையில தூக்கி அந்த தூக்கிடுறாங்க. சோ தூக்கிட்டு போய் என்ன பண்றாங்கன்னா அவங்களை ஃபர்ஸ்ட் விட்ட ரூமுக்கு விடல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க இப்படிதான் இந்த ரூம்ல இதை குடிச்சிருப்பீங்க ஏதோ ஒன்று பண்ணிருப்பீங்கன்னு. அதனால அவங்க விடாம இந்த டைம் பாத்தீங்கன்னா அவங்க ரூமுக்கே அவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. நீங்க இது உங்க ரூம் தானே அப்படின்னு கேட்குறேன். அம்மா பேபி கேர்ள் எங்க ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து ரொம்ப சைலண்டா உங்ககிட்ட காதல் கேட்கலாம். நீங்க என்ன அப்படின்னு கேக்குறீங்களா, அதுவா அது நம்ம 2 பேத்துக்கும் தப்பு, நம்ம 8 பேத்துக்கும் இன்னைக்கு மேட்டர்ல அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சாரி ஷாக்கு, அப்படி விட்டா முடிச்சுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நீங்க வந்து ஓகே மனசுதார இருக்கும் சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது அப்படி இப்படிங்கிறீங்களா. அவங்க ஓ நீங்க சொன்னா நான் விட்டுருமா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. சோ நீங்க முடியாச்சுட்டு போக பாக்குறீங்க. உங்களை விடாம பெட்ல புஷ் பண்றாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா பெட்ல விழுந்துட்டு அதுக்கு அந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி போய் எந்திரிச்சு இது பண்றீங்க. மீன்ஸ் இது உங்களுக்கு சத்தம் கிடைச்சு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்கும்டா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா திடீர்னு ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த சவுண்ட்ல கேட்கும். நான் எப்படி தான் கொடுக்குறேன், பட் நீங்க இது பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆல்மீஸ். சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். சரி இப்ப வந்து இது பண்ணுவாரா, நீங்க வந்து உடனே அங்க வந்து எந்திரிச்சு போவீங்க. ஓகே ஆல்மீஸ் இதோட நான் இந்த எபிசோட் முடிக்கிறேன். ஏன்னா ரொம்ப மழை பெய்யுது. சோ எப்படி இருந்தாலும் என் வாய்ஸ் உங்களுக்கு கேட்காது. அதனால சோ நீங்க வந்து அங்க இருந்து தப்பிச்சு பார்க்க பாக்குறீங்க. சோ அதுல இருந்து என்ன நடக்குங்கிறது நம்ம அடுத்த பீஸ்ல பாக்கலாம். அவங்க விடுறாங்களா இல்ல மாட்டிக்கிட்டீங்களா இல்ல என்ன இல்ல நைட்டு முடிஞ்சிருமா அப்படிங்கறதெல்லாம் நாளைக்கு பாக்கலாமா. ஓகே ஆல்மீஸ் பாய், லவ் யூ ஆல்.